வணக்கம். பாஜகவின் ஆட்சி கலைக்கப்பட்டது. ஜனாதிபதியிடம் கடிதத்தை கொடுத்துவிட்டார் நரேந்திர மோடி. கடந்த 10 ஆண்டுகளாக பிரதமராக பதவி வகித்த நரேந்திர மோடி அவர்கள் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பெரும்பான்மையான தொகுதியான 272 தொகுதிகளில் கைப்பற்றாத காரணத்தினால் தற்பொழுது ஆட்சி கலைக்கப்படுகிறது. குறிப்பாக என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுமா அல்லது கூட்டணி கட்சிகள் இந்தியாவின் கூட்டணிக்கு ஆதரவுகள் தெரிவிக்குமா என்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகமும் எழுப்பப்பட்டது. முதல் வேளையாக தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ததோடு ஆட்சியையும் கலைத்துவிட்டார் பிரதமர் மோடி அவர்கள். தற்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்றால் அதற்கான என்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், குறிப்பாக ஆந்திரா மற்றும் பீகார் இந்த 2 தலைவர்கள் மட்டும்தான் பிரதமராக மோடியை தீர்மானிக்க முடியும் அல்லது ராகுல் காந்தியை தீர்மானிக்க முடியும் என்ற கேள்விகளும் தற்பொழுது எழுப்பப்படுகிறது. அதாவது பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு 30 தொகுதிகள் பக்கம் தேவைப்படக்கூடிய நிலையில் பெரும்பான்மையான தொகுதிகள் கூட்டணி கட்சிகளிடமே தற்பொழுது பாஜக கையேந்தக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டது. மேலும் பாஜக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களிடம் தற்பொழுது ஆதரவை கேட்டுள்ளார். சந்திரபாபு நாயுடு அவர்களும் தற்பொழுது என்டிஏ கூட்டணி அதாவது பாஜகவின் கூட்டணிக்கு ஆதரவுகள் கொடுப்பதாகவும், தான் கஷ்டத்தில் இருந்தபொழுது என்னை பாதுகாத்தது பாஜக தான், ஆந்திராவில் வெற்றியடைய வைத்தது பாஜக தான், அந்த நன்றியை செலுத்துவதற்கு நான் தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில்தான் நான் பதவி வகிப்பேன், அவர்களுக்குத்தான் ஆதரவுகளை கொடுப்பேன் என்பதையும் தெள்ளத் தெளிவாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்று அதிகாலையிலேயே தெரிவித்துவிட்டார். ஆனால் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது பீகார் முன்னாள் முதல்வர் சதீஷ்குமார் அவர்கள்தான். தற்பொழுது அவர் எடுக்கின்ற அதிரடியான திருப்புமுனையான முடிவுகள் யாருக்கு வேண்டுமானாலும் போகலாம். அவர் பாஜகவிற்கு ஆதரவுகள் தெரிவித்தால் மீண்டும் பிரதமராக மோடி அவர்களோ அல்லது நிதிஷ்குமாரோ அல்லது யார் வேண்டுமானாலும் வரலாம். காரணம், பாஜக பெரும்பான்மையை இழந்துவிட்டது. 5 ஆண்டுகள் அடுத்து 5 ஆண்டுகள் பாஜக ஆட்சி அமைந்தாலும், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் மாநில அரசின் உதவி இல்லாமல் ஒரு காயையும் நகர்த்த முடியாது. எந்த ஒரு திட்டமும் மாநில அரசிற்கு எதிராக இருக்காது. இது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மக்களவை தேர்தலாகத்தான் முடிவு பெற்றிருக்கிறது. மக்கள் தங்களுடைய வாக்குகளை மிக பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று செலுத்தியிருக்கிறார்கள். அதன் விளைவுதான் தற்பொழுது இந்தியா கூட்டணி என்டிகே கூட்டணி மிக பெரிய அளவில் போராட்டத்தின் நுனியில் இருக்கிறது. இன்னும் ஒரு இரவில் தெரிந்துவிடும் அடுத்த கூட்டணி யார், பிரதமராக வரப்போவது யார். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். இவர் பிரதமராக வந்தால் சரியாக இருக்கும் என்பதை யார் என்று கமெண்ட் வாயிலாக விளக்கத்துடன் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.